பாக்கிய பார்த்துட்டிங்கன்னா புது ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பனிங்கில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. குடும்பம் எல்லாருமே வந்துட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிற டைமில் தான் பார்த்திங்கன்னா கோபி வந்துட்டு பாக்கியை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இந்த தான் கொஞ்சம் பாக்கியம் எப்படி இருந்தாலும் வந்துட்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கா, அது ஓடுற இது ஓடுற வீட்டு வேலையும் பார்க்குறா, அப்படியே ரெஸ்டாரண்ட்டு பார்க்குறேன், இப்போ 2வது பிரான்ச் வேறு ஓப்பன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி பாக்கியை பற்றி பெருமையாக நினச்சிருக்க டைமில் தான் ஈஸ்வரி தான் சமையல்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவள் சும்மாவே இருக்க மாட்டாடா. அவள் எப்போவுமே பம்பர மாதிரி சுற்றிட்டே இருப்பாள். எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்ப்பா. எந்த வேலையுமே வந்துட்டு மிச்சம் வைக்க மாட்டா. எந்த வேலை செஞ்சாலும் கரெக்டாக அழகாக செய்வாள். நீ தான் அவளை புரிஞ்சிக்காமல் டைவர்ஸ் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல கோபியுமே இருந்துட்டு, ஆமாம்மா நான் ஃபஸ்ட்டு அவளை சரியாக புரிஞ்சுக்கவே இல்லை, அவளுமே வந்து வேஸ்ட்டு தண்டம் வீட்டில் இருக்க தான் லாக்கி அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது பாக்கியக்குள்ளே இவ்வளோ பெரிய திறமை இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தெரியல, இப்போ தான் தெரியுது. அதுவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது. ஸோ அருமையாக எல்லா வேலையுமே செய்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற டைமில் தான் பாக்கி பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து புதுசாக ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நான் கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ண போகிறேன், அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற டைமில் தான் அம்மாவோட ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா இனி வந்துட்டு அவங்க லவரையும் கூப்பிட்டு வரோம். அது யாருன்னு பார்த்திங்கன்னா செல்வியோட பையன் தான் அது, அவரோட லவர். அவங்களும் பார்த்திங்கன்னா அவங்க வரான். அவனை பார்த்திங்கன்னா பாக்கியை பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னடா வரமாட்டேன்னு சொன்னேன், அம்மா கிட்ட திடீர்னு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைம்மா ஆண்டி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு தான் வந்தேன், உங்கள் ஃபங்க்ஷன்னா சும்மாவா, நான் எப்படி வராமல் இருப்பேன், அது அம்மா கிட்ட சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி வாடான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாக ஜாலியாக இருக்காங்க. அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பாக்கிய பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகுது. இன்னும் இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிருக்காங்க, இவங்க 2 பேருக்குள்ளே வேறு ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்து கோபியுமே வந்து வாட்ச் பண்ணுறாரு. அவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டே இருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இனியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாக கூப்பிட்டு கேட்க, அவன் என் ஸ்கூலில் தான் படிக்கிறான், எனக்கு ஒரு தெரியும், அதனால தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா ரொம்ப சந்தோஷம், அவனை மாதிரி நீ நல்லா படிக்கணும் அப்படின்ற மாதிரி சரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் திருப்பங்கள் வரப்போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க, கூட பெல் பட்டன் எழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.